பெற்றோரில் ஒருவரை இழந்த அதிர்ச்சியும் வேதனையும் மனதை ரணமாக்கிய போதிலும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதிவிட்டு வந்த 3 பிஞ்சுகளின் சோகம் காண்போரை கலங்க வைத்துள்ளது. எத்தனை சொந்தங்கள் இருந்தாலும் ஒப்பிட முடியாத தாயின் அன்பை பாதியிலேயே இழந்த சிறுமியின் கண்ணீரே இது. ராமநாதபுரம் மாவட்டம் வனசங்கரி அம்மன் கோயிலைச் சேர்ந்தவர்கள் முருகேசன், அமுதா தம்பதி. முருகேசன் சைக்கிள் விற்பனையகத்தில் பணியாற்றி வருகிறார். இவர்களின் மகள் பிரியதர்ஷினி ராமநாதபுரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பும் மகன் 10ஆம் வகுப்பும் படித்து வருகின்றனர். இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் அமுதா உடல்நலக்குறைவு காரணமாக திடீரென உயிரிழந்தார். மனைவியை இழந்த அதிர்ச்சியிலிருந்து முருகேசனும், தாயை இழந்த அதிர்ச்சியிலிருந்து பிரியதர்ஷினியும் மீளாத நிலையில் 12ஆம் வகுப்பு கணித பொதுத் தேர்வை பிரியதர்ஷினி எழுதியாக வேண்டும் என்ற சூழல் கொடுமையிலும் கொடுமையாய் அமைந்தது. வீட்டில் மனைவி இறந்து கிடக்கும் சோகம் ஒரு பக்கம் என்ற போதும் மகள் பிரியதர்ஷினியின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவரை தேர்வெழுத முருகேசன் அனுப்பி வைத்தார். பாரம் நிறைந்த மனதோடு சென்று தேர்வை எழுதிவிட்டு வீடு திரும்பிய பிரியதர்ஷினி தாயின் உடலை பார்த்ததும் அடக்கி வைத்திருந்த சோகங்களை கொட்டி கதறி அழுதார். தந்தையின் தோளில் சாய்ந்து அவர் அழுத காட்சி காண்போரை கலங்க வைத்தது. பிரியதர்ஷினியை போன்றே பெற்றோரில் ஒருவரை இழந்த சோகத்தோடு சென்று 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதி வந்துள்ளார் கடலூர் வண்ணாரப்பாளையத்தைச் சேர்ந்த மாணவன் இளஞ்செழியன். மூத்த சகோதரிக்கு திருமணமாகிவிட்ட நிலையில் தந்தை நாராயணனின் ஆட்டோ ஓட்டும் தொழிலில் கிடைத்த சொற்ப வருமானத்திலேயே குடும்பம் இயங்கி வந்ததாக கூறப்படுகிறது. நாராயணனுக்கு கடந்த சில நாட்களாக உடல் நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் திடீரென மூச்சுத்திணறல் ஏற்பட்டு செவ்வாய்க்கிழமை காலை நாராயணன் உயிரிழந்தார். அன்றைய தினம் இளஞ்செழியனுக்கு 12ஆம் வகுப்பு வணிகவியல் தேர்விருந்த நிலையில் அவரை ஆஸ்வாசப்படுத்தி தாய் மற்றும் உறவினர்கள் பள்ளிக்கு அனுப்பி வைத்தனர். தேர்வு முடித்து வந்த இளஞ்செழியன் பள்ளி சீருடையிலேயே தந்தைக்கு இறுதிச் சடங்குகள் செய்த காட்சி காண்போரை வேதனைக்கு உள்ளாக்கியது. தந்தையுடன் வாழ்வாதாரத்தையும் இழந்து தவிக்கும் இளஞ்செழியனுக்கும் அவரது தாய்க்கும் அரசு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்று உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோல் நெல்லை மாவட்டம் இட்டமொழி அருகே தந்தை இறந்த சோகத்துக்கு மத்தியில் 12ஆம் வகுப்பு மாணவி மதுமிதா தேர்வை எழுதினார். வடலிவிளை கிராமத்தைச் சேர்ந்த ஐயாதுரை பானுமதி தம்பதிக்கு 3 மகன்களும் மதுமிதா என்ற மகளும் உள்ளனர். ஐயாதுரை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு நீண்ட நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் திடீரென உயிரிழந்தார். தந்தை இறந்த போதும் அவரது கனவை நனவாக்க வேண்டும் என்ற வைராக்கியத்துடன் சோகத்தை மனதோடு சுமந்து சென்று 12ஆம் வகுப்பு கணித பொதுத் தேர்வை எழுதிவிட்டு வந்துள்ளார் மகள் மதுமிதா.